போரூர் மேம்பால கட்டுமானம் பல தடைகளை தாண்டி முழுமை அடைந்திருக்கிறது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மேம்பாலம் இன்று பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு சற்று தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேம்பாலம் குறித்து விரிவாக விளக்குகிறார் நமது செய்தியாளர் தேவேந்திரன். சாலை போக்குவரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சமாக, அதுவும் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்ற அல்லது இந்த பெரிய போக்குவரத்து நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மேம்பாலங்கள் அமைக்கிறது. பெரிய அளவிலான உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு சாலை போக்குவரத்தில். குறிப்பாக கிண்டி மாதிரியான அல்லது ஜெமினி மாதிரியான மேம்பாலங்கள் வாயிலாக நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் அது பற்றாக்குறையில் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் தொகை பெருகிட்டு இருக்காங்க, வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டு இருக்குது. அதுவுமே இன்னமும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் புதிய மேம்பாலங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு புதிய மேம்பாலம் ஒன்று வந்திருக்கு. போரூர் பகுதியில் இந்த மேம்பாலம் அமைஞ்சிருக்கு. சென்னை மாநகரத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. சென்னை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விரிவடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன். அந்த மெட்ரோபாலிட்டனில் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதி தான் இந்த போரூர் ஜங்ஷன். பூந்தமல்லி பகுதியிலிருந்து வண்டலூர் வரையிலான ஒரு மிகப்பெரிய பகுதியை சென்னையை வடக்கு தெற்கா புறநகர் பகுதி சார்ந்து இணைக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனாக இருக்குது. அதே நேரத்தில் சென்னை நகரத்தினுடைய மிகப்பெரிய ஹார்ட்கோர் பகுதியான வடபழனியில் தொடங்கி மயிலாப்பூர் வரையிலுமான ரொம்ப முக்கியமான சென்னையினுடைய பகுதிகளை புறநகரோடு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4 வழி பகுதியாக மையமாக இந்த போரூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனாலேயே என்னவோ தொடர்ச்சியாக பெரிய அளவிலான போக்குவரத்து நெருக்கடி அப்படிங்கிறது இங்கே எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. காலையில் அதிகாலையில் பள்ளிகளுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த புறநகர் பகுதிகளிலிருந்து மாநகரத்துக்குள்ளே நுழையக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த போக்குவரத்து நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. போரூர் சிக்னலில் இதை மாற்றணும், இந்த விஷயத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ஒரு மேம்பாலம் அமைக்கக்கூடிய ஒரு பணியை உருவாக்குனாங்க. இந்த பகுதியில், அதாவது இந்த பூந்தமல்லியிலிருந்து கிண்டி நோக்கி போகக்கூடிய இந்த சாலையில் இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தை அமைக்கும் பொழுது ஒரு போக்குவரத்து நெருக்கடி அப்படிங்கிறது குறையுங்கிறது. அதனால் இந்த மேம்பாலத்தை அமைச்சாங்க. ஆனால் 7 ஆண்டுகளாக இந்த மேம்பாலத்தை கட்டுமான பணிங்கிறது தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதையும் தாண்டி கடந்த சில மாதங்களாக இது கட்டுமான பணி முடிஞ்சிட்டதாகவும் ஆனால் திறக்கப்படாமல் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு இருந்த நேரத்தில் இந்த சமீபத்தில் பெய்த மழையில் பொதுமக்கள் சிலரே தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் இந்த மேம்பாலத்தில் பயணிச்சிருக்கிறாங்க. அதில் தடுப்புகளை எல்லாம் அகற்றி பயணிச்சிருக்கிற ஒரு சூழலையும் நம்மளால் பதிவு செய்ய முடிஞ்சிருந்தது. செய்திகளில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த சூழலில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை திறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பால திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம், இது பெரிய அளவிலான போக்குவரத்து நெருக்கடியை தராது. குன்றத்தூர் மாதிரியான புறநகர் பகுதிகளிலிருந்து சென்னையினுடைய முக்கியமான பகுதிகளுக்கு எளிதாக பயணிச்சுக்கிறதுக்கும், அல்லது இந்த பக்கம் ஆவடியிலிருந்து பூந்தமல்லி, திருவள்ளூர் இந்த மாதிரியான சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னையினுடைய தெற்கு பகுதிக்கு வருவதற்கு, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெற்கு பகுதிக்கு வருவதற்கு, வண்டலூர் மாதிரியான, தாம்பரம் மாதிரியான இடங்களுக்கு செல்றதுக்கு இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவையான ஒரு அம்சமும் கூட. இந்த பாலம் திறந்திருக்கிறது, இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவிலான பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியதாகவும் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட.